என்னுடைய ஃபோட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிகை மேலே மட்டும் கை வைக்காதீங்க. சர்க்கார் மூவி அப்போ அவர் பேனர் அடிச்சு கிழிச்சாங்க, உடைச்சாங்க. அந்த டைமில் அவர் கொடுத்த ஒரே ரிப்ளை தான், என் பேனர் வைக்கிறீங்க, கட் அவுட்டை ஓடிங்க, என் ஃபோட்டோ வைக்கிறீங்க, ஆனால் ரசிகர் மேலே மட்டும் கை வைக்காதீங்க சொன்னவர். அப்போ ரியலாக அப்படி பண்ணிட்டாரு. அவரை பற்றி லேட்டஸ்ட்டாக வர்றது அவதூறம் கிடையாது, கேவலக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாது அவர். நம்ம வீடு தங்கச்சியா அக்காவான்னு நினைக்கிற பெண்களை பற்றி தவறாக பேசணும், கோவப்பட்டு ஃபேஷன் போய் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவளை பொறுத்துக்க முடியல, நார்மலாக இருக்க முடியல. காலையிலேருந்து ரிப்ளையோ கொடுத்துட்ருக்காரு, அதுக்கான அறிக்கையை கொடுத்துட்ருக்காரு. இவ்வளோ அவதூறை தாங்கிட்டு இருந்த அவரால் இப்போ நார்மலாக இருக்க முடியல. என்ன ரீசன்னா, நம்ம வீட்டு தங்கச்சிங்களை பேசினா அவளை பொறுத்துக்க முடியாது அண்ணன் தான் நம்ம அண்ணன் தளபதி விஜய். திமுக காரங்க அவங்களுக்கு பெண்கள் ஓட்டு விழாதுன்னு கன்ஃபார்ம் ஆனவனே அவங்க பெண்களை போய் தவறாக பேசுறதும், தப்பாக பேசுறதும், அவதூறு பரப்புறதும், தகாத வார்த்தையில் பேசுறதும் வந்துட்டு தான் இருக்குது. பெண்கள் சுத்தமாக மன்னிக்க மாட்டாங்க, எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. துளி கூட பெண்கள் ஓட்டு இந்த வாட்டி உங்களுக்கு கிடையாது. பெண்கள் ஓட்டுலாம் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அனைத்துக்குமே உங்கள் பதில் அந்த May 4th அன்றைக்கி கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அன்றைக்கி ரொம்ப வருத்தத்தக்க டேவாக உங்களுக்கு அமைய போகுது. அதுக்கப்புறம் அந்த பாகுபலி மூவியில் சொல்கிற மாதிரி இந்த சீன் தான், தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. சாமி இறங்கி நம்ம ஊருக்கு வருதுல பார்த்து பெரம்பூர் வராப்பில் அண்ணன். பெரம்பூர், வில்லிவாக்கம், குளத்தூர், இந்தமாதிரி சரௌண்டிங்ஸில் இருக்கம்பாக்கம் அப்படிலாம் வந்து பிரச்சாரத்துக்கு வராரு. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், தேவையில்ல அவதூறுலாம் பார்த்தீங்க பாருங்கள். போஸ்ட்டில் அவங்க ஏதோ பண்ண போகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க, இது கிளியராக இருக்குது. இந்தமாதிரி தான் அவங்க அவதூறு பார்ப்பாங்க. எங்கனாலும் உஷாராக இருங்க, தேவையில்ல வண்டியத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம சைடு விஷயம் கிளியராக இந்த பிரச்சாரம் பண்ணால், அண்ணனை பிரச்சாரம் ஃப்ரீயாக பண்ண விட்டோம்னாலே, அண்ணன் இப்போ ரீச் ஆகிட்டு வந்தார்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வின் பண்ணிடுவோம். அந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம், பார்த்துவாங்க. அண்ணன் தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அவர் பேச வேண்டிய விஷயத்தை பேசினாலே மக்கள்கிட்ட உண்மை தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக அண்ணன் வைபாகி ஆட்டோமேட்டிக்காக சின்னத்தில் ஓட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வெற்றி கன்ஃபார்ம் ஆகிடும். பெண்கள் அவதூறாக பேசின திமுகவுக்கு தக்க பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும்.